ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான நாளை இனிய நினைவாக மாற்றி அனைவரும் பயன்பெறும் வகையில் மஞ்சள் நீர், நிச்சயதார்த்தம், வளைகாப்பு, பிறந்த நாள் விழா, காதணி விழா போன்று உங்கள் வீட்டில் நடைபெறும் சின்ன சின்ன பங்கன்களை நெருங்கிய உறவினர்களுடன் சகல வசதிகளுடன் நடத்திக் கொள்ள மிக குறைந்த வாடகை ரூபாய் 59,000 மட்டுமே. உங்கள் கனவுகளை நனவாக்கும் திருமண மண்டபம் வேல் சொக்கநாதன் திருமண நிலையம், வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. முன்பதிவுக்கு 99406669 and 73736088282. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணிக்கான ஏற்பாடுகள் தீவிரம். தொகுதி வாரியாக நேரம் ஒதுக்கீடு செய்து அட்டவணை வெளியீடு. மூதாட்டி நகைப்பறிப்பு சம்பவ சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பு. குற்றவாளியை கைது செய்து காவல்துறையினர் அதிரடி. மத்திய பிரதேசத்தில் ஏற்பட்ட படகு விபத்தின் எதிரொலி. புதுச்சேரியில் கடலோர காவல் படையினர் சுற்றுலா படகுகளில் திடீர் ஆய்வு. சிவராந்தகம் பகுதியை சேர்ந்த பரோட்டா மாஸ்டர் கொலை வழக்கில் அதிரடி திருப்பம். தப்பி ஓடிய குற்றவாளிகளை கைது செய்து சிறையில் அடைப்பு. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் கெட்டில், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் பதிவான வாக்குகள் தொகுதி வாரியாக எண்ணப்படும் நேரம் குறித்த அட்டவணையை தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் வெளியிட்டுள்ளார். புதுச்சேரியின் தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி சட்டசபை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை வரும் திங்கட்கிழமை 4/5/2026 அன்று நடைபெறும் என குறிப்பிட்டுள்ளார். காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கப்படும். முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும் என்றும், தொடர்ந்து வாக்கு எண்ணிக்கை தேர்தல் நடத்தும் அதிகாரிகள், உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரிகள், பார்வையாளர்கள் முன்னிலையில் 8:30 மணியளவில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் புதுச்சேரியில் மொத்தம் 17 தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் உள்ளதாகவும், இதில் முதல் சுற்றில் 17 தொகுதிகளில் வாக்குகள் எண்ணப்படும் என்றும் தெரிவித்துள்ள அவர், முதல் சுற்றில் உள்ள தொகுதிகளும் உத்தேசமாக வாக்கு எண்ணிக்கை முடிவடையும் நேரத்தையும் வெளியிட்டுள்ளார். அதன்படி மண்ணாடிப்பட்டு, ஊசூடு, முத்தியால்பேட்டை, உப்பளம், நெல்லித்தோப்பு நண்பகல் 12:30 மணி வரையிலும், வில்லியனூர், லாஸ்பேட்டை, கதிர்காமம், அரியாங்குப்பம், ஏம்பலம், ஏனாம் தொகுதிகள் 1 மணி வரையிலும், தட்டாஞ்சாவடி, நிரவி, டிஆர் பட்டினம், மாஹே உள்ளிட்ட தொகுதிகள் 12 மணி வரையிலும், நெட்டப்பாக்கம் 2 மணி வரையிலும், நெடுங்காடு, காரைக்கால் வடக்கு 11:30 மணி வரையிலும் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது சுற்றில் உள்ள தொகுதிகள் உத்தேசமாக வாக்கு எண்ணிக்கை முடிவடையும் நேரமும் வெளியிடப்பட்டுள்ளது. திருநள்ளாறு, காரைக்கால் தெற்கு 3:30 மணி வரையிலும், காமராஜ் நகர் மாலை 4:30 மணி வரையிலும், திருபுவனை, மங்கலம், இந்திரா நகர், உருளையன்பேட்டை, பாகூர் மாலை 5 மணி வரையிலும், முதலியார்பேட்டை, காலாப்பட்டு, ராஜ்பவன், மணவெளி, உழவர்கரை மாலை 5:30 மணி வரையிலும் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தேசமாக வாக்கு எண்ணிக்கை முடியும் நேரம் குறிப்புக்காக மட்டுமே என்றும், தபால் வாக்கு எண்ணிக்கை, விவிபாட் சரிபார்ப்பு மற்றும் பிற சட்டப்பூர்வ நடைமுறைகளின் அடிப்படையில் நேரம் மாற்றக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை மேற்பார்வையாளர்கள், வேட்பாளர்கள், வேட்பாளர்களின் முகவர்கள், தேர்தல் நடத்தும் அதிகாரிகள், அலுவலர்கள் உள்ளிட்டோருக்கு QR குறியீடு அடிப்படையிலான புகைப்பட அடையாள அட்டை தேர்தல் நடத்தும் அதிகாரிகளால் வழங்கப்பட்டுள்ளதாகவும், வாக்கு எண்ணிக்கை அரங்கிற்குள் உள்ளே நுழையும் முன்பு அடையாள அட்டை சரிபார்க்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கையின் சுற்றுவாரியான முன்னேற்றங்கள் மற்றும் தேர்தல் முடிவுகள் இந்திய தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளம் மற்றும் ECI நெட் செயலி வாயிலாக உடனுக்குடன் வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை முன்னேற்றம் மற்றும் தேர்தல் முடிவுகள் தொடர்பான துல்லியமான மற்றும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் இந்திய தேர்தல் ஆணையத்தால் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும் என்றும், வெற்றி பெறும் வேட்பாளர்கள், அவர்களின் ஆதரவாளர்கள் வெற்றி கொண்டாட்டங்களை கண்ணியமாக அமைதியான முறையில் சட்டத்திற்கு உட்பட்டு நடத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது.
ஊர்வலம், பொதுக்கூட்டம் மற்றும் கொண்டாட்டங்களை உள்ளூர் நிர்வாகம் மற்றும் காவல்துறையினர் அறிவுறுத்தலுக்கு உட்பட்டு மட்டுமே நடத்த வேண்டும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் மூதாட்டியிடம் நகைப்பறிப்பு சம்பவத்தில் ஈடுபட்ட வடமாநில தொழிலாளி குறித்த கண்காணிப்பு கேமரா காட்சிகள் சமூக வலைதளத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் மூதாட்டியிடம் கழுத்தில் அணிந்திருந்த 7 லட்சம் மதிப்பிலான 6 சவரன் தங்க தாலி செயினை பறித்துக் கொண்டு மேற்கு வங்கத்திற்கு தப்பிச் செல்ல ரயில் டிக்கெட் எடுத்து வைத்திருந்த அம்மாநிலத்தைச் சேர்ந்த வாலிபரை கண்காணிப்பு கேமரா காட்சிகள் மூலம் அடையாளம் கண்ட காவல்துறையினர் கைது செய்து தங்கச் செயினை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து அந்த வாலிபரை மத்திய சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் மூதாட்டியிடம் நகைப்பறிப்பு சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளி நகையை பறித்துக் கொண்டு தப்பி ஓடும் கண்காணிப்பு கேமரா காட்சிகள் சமூக வலைதளத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுபோன்ற திருட்டுச் சம்பவங்கள் ஆங்காங்கே நடைபெற்று வருவதால் பொதுமக்கள் கவனத்துடனும் விழிப்புடனும் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாக இந்த வீடியோ அமைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய பிரதேச மாநிலத்தில் ஏற்பட்ட படகு விபத்தின் காரணமாக புதுச்சேரியில் சுற்றுலா படகுகளை கடலோர காவல்படை காவல்துறையினர் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். மத்திய பிரதேசத்தின் ஜபல்பூரில் பார்க்கி அணையில் சுற்றுலா பயணிகள் சென்ற படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் உட்பட 10 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியிலும் அரசு மற்றும் தனியார் நிறுவனம் சார்பில் சுற்றுலா பயணிகள் படகு சவாரிக்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். சுற்றுலாத்துறை அனுமதியுடன் 150க்கும் மேற்பட்ட படகுகளில் நோனாங்குப்பம் படகு குழாம், பாண்டி மெரினா பகுதிகளில் இருந்து சுற்றுலா பயணிகள் சவாரிக்கு அழைத்து செல்லப்பட்டு வருகிறார்கள். மத்திய பிரதேசத்தின் விபத்து எதிரொலி காரணமாக புதுச்சேரியில் சவாரிக்கு அழைத்து செல்லப்படும் படகுகளில் புதுச்சேரி கடலோர காவல்படை காவல் ஆய்வாளர் தியாகராஜன் தலைமையில் காவல்துறையினர் பாண்டி மெரினா உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் திடீர் ஆய்வு நடத்தினர். இந்த ஆய்வின் போது படகுகளுக்கு உரிமம் உள்ளதா, படகு ஓட்டுபவர் உரிமம் வைத்துள்ளரா, அனுமதிக்கப்பட்ட அளவில் பயணிகள் ஏற்றுச் செல்கிறார்களா, சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு உடை அணிந்துள்ளார்களா என ஆய்வு நடத்தினர். மேலும் படகின் உரிமையாளர்களிடம் காவல்துறையினர் கூறுகையில் படகுகளை அதிவேகத்தில் இயக்கக்கூடாது என்றும் கடலில் படகுகளில் சாகசம் செய்யக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டனர். சுற்றுலா பயணிகளை பாதுகாப்பாக அழைத்து செல்ல வேண்டும் என்றும் பயணிகள் பாதுகாப்பு உடை அணிவதை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் இதனை மீறுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர்கள் எச்சரித்தனர். புதுச்சேரியை அடுத்த சிவராந்தகம் பகுதியைச் சேர்ந்த பரோட்டா மாஸ்டர் கொலை வழக்கில் தப்பி ஓடிய குற்றவாளிகளை காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி வில்லியனூரை அடுத்த சிவராந்தகம் பகுதியைச் சேர்ந்த அஞ்சாப்புலியின் மகன் தேவா பரோட்டா மாஸ்டரான இவர் வெளியூரில் தங்கி வேலை செய்து வருகிறார். தொடர் விடுமுறையின் காரணமாக சொந்த ஊரான சிவராந்தகத்திற்கு வந்தார். பின்னர் அவரது நண்பர்களுடன் சேர்ந்து மது அருந்துவதற்காக ஒரு கல்லூரியின் பின்புறம் சென்று கூட்டாக சேர்ந்து நண்பர்களுடன் மது அருந்து கொண்டிருந்த போது தேவாவின் நண்பரான தமிழ் மற்றும் அவரது நண்பர்களுக்குள் மது போதையில் திடீரென ஏற்பட்ட வாய் தகராறில் தமிழ் இரும்பு ராடை எடுத்து தேவாவின் தலையில் அடித்ததில் இரத்த வெள்ளத்தில் மிதந்து சம்பவ இடத்திலே உயிரிழந்தார். பின்னர் தமிழ் மற்றும் அவரது நண்பர்கள் ஆதி, ஆகாஷ் ஆகியோர் இருசக்கர வாகனத்தில் தப்பிச் சென்று விட்டனர். பின்னர் இரத்த வெள்ளத்தில் மிதந்து கிடந்த தேவாவை அவரது நண்பர்கள் மீட்டு கதிர்காமம் அரசு பொது மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலமாக அழைத்துச் சென்று மருத்துவமனையில் அனுமதித்தனர். பின்னர் மருத்துவர்கள் பரிசோதனை செய்ததில் தேவா ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறினர். பின்னர் வில்லியனூர் சட்டம் ஒழுங்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் உத்தரவின் பேரில் ஆய்வாளர் கலைச்செல்வன் கொலை வழக்காக பதிவு செய்து கொலை செய்த குற்றவாளிகளை உதவி ஆய்வாளர் திருமுருகன் தலைமையிலான குற்றப்பிரிவு காவலர்கள் மற்றும் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு சிவராந்தகம் பகுதியைச் சேர்ந்த குற்றவாளிகளான தமிழ், ஆதி, ஆகாஷ் ஆகிய மூவரையும் அதிரடியாக கைது செய்து வழக்கு பதிந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மத்திய சிறையில் அடைத்தனர். நெல்லித்தோப்பு தொகுதியில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணியின் போது சுயேட்சை வேட்பாளர் ஓம்சக்தி சேகர் சார்பில் பங்கேற்க உள்ள முகவர்கள் மற்றும் பிரமுகர்களுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் சட்டசபை தேர்தலில் பதிவான வாக்குகள் வரும் திங்கட்கிழமை 4/5/2026 நடைபெற உள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை தேர்தல் துறை சார்பில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டுள்ளது. நிலையில் தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும் மையத்திற்கு வேட்பாளர்களின் முகவர்கள் மற்றும் பிரமுகர்கள் செல்வது வழக்கம். அந்த வகையில் நெல்லித்தோப்பு தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட்ட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம்சக்தி சேகர் வாக்கு எண்ணும் மையத்திற்கு செல்ல இருக்கும் முகவர்கள் மற்றும் பிரமுகர்களிடையே ஆலோசனை கூட்டம் நடத்தினார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம்சக்தி சேகர் இல்லத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் நெல்லித்தோப்பு தொகுதி வாக்கு எண்ணிக்கையின் போது பங்கேற்க உள்ள முகவர்கள் மற்றும் பிரமுகர்கள் பங்கேற்றனர். வாக்கு எண்ணிக்கை மையத்தில் விழிப்புடனும் பொறுப்புடனும் முகவர்கள் மற்றும் பிரமுகர்கள் செயல்பட வேண்டிய அவசியத்தை குறித்து ஓம்சக்தி சேகர் வலியுறுத்தினார். வாக்கு எண்ணிக்கை மையத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் எனவும் அவர்களுக்கு அறிவுரை வழங்கினார். புதுச்சேரியில் வாக்கு எண்ணும் பணி நடைபெற உள்ள 4/5/2026 திங்கட்கிழமை அனைத்து வகை மதுபான கடைகள் மற்றும் சாராய கடைகள் மூடப்படும் என கலால்துறை உத்தரவிட்டுள்ளது. 5 மாநிலங்களுக்கான சட்டப்பேரவை தேர்தல் அமைதியான முறையில் நடந்து முடிந்த நிலையில் அதற்கான வாக்கு எண்ணிக்கை வரும் திங்கட்கிழமை 4/5/2026 அன்று நடைபெற உள்ளது.
இந்நிலையில் புதுச்சேரியில் சட்டசபை தேர்தல் கடந்த 9ஆம் தேதியும் தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் 23ஆம் தேதியும் ஒரே கட்டமாக நடந்து முடிந்தது. சட்டம் ஒழுங்கு மேலும் பலப்படுத்தும் விதமாக புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் முந்தைய மற்றும் அதற்கு அடுத்த நாளில் மதுக்கடைகள் அனைத்தும் மூடப்பட்டிருந்தன. அந்த வகையில் தேர்தல் துறையின் வழிகாட்டுதலின்படி மே மாதம் 4ஆம் தேதி திங்கட்கிழமை புதுச்சேரியில் உள்ள அனைத்து மதுக்கடைகள் மூடப்படும் என கலால்துறை உத்தரவிட்டுள்ளது. நிலையில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் நாளில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள அனைத்து மதுபானம் சாராய கடைகள் மூட வேண்டும் என கலால்துறை வலியுறுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. திருக்காஞ்சி கங்கவராக நதீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற கங்கா ஆரத்தி நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். புதுச்சேரி வில்லியனூரை அடுத்த திருக்காஞ்சி கங்கவராக நதீஸ்வரர் ஆலயத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் தொடர்ந்து கங்கா ஆரத்தி நிகழ்வு நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இந்த வார சனிக்கிழமை நடைபெற்ற கங்கா ஆரத்தி நிகழ்வில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சங்கராபரணி ஆற்றங்கரையில் விளக்கேற்றி வழிபட்டனர். முன்னதாக திருக்காஞ்சி கங்கவராக நதீஸ்வரர் ஆலயத்தின் தலைமை அர்ச்சகர் சரவணன் தலைமையில் கங்கா ஆரத்தி நிகழ்வு நடைபெற்ற போது திரளான மக்கள் சங்கராபரணி ஆற்றங்கரையில் ஒன்று கூடி புனித நதியான சங்கராபரணியை வழிபட்டனர். தொடர்ந்து சங்கராபரணி ஆற்றங்கரையில் கங்கா ஆரத்தி நிகழ்வு நடைபெற்றதும் அனைத்து மக்களும் தங்கள் கைகளில் வைத்திருந்த விளக்குகளை ஏற்றி ஆற்றில் விட்டு வணங்கி சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை திருக்காஞ்சி கங்கவராக நதீஸ்வரர் ஆலயத்தின் சார்பில் நிர்வாகத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி பாண்டி மெரினாவில் இறந்த நிலையில் கரை ஒதுங்கிய டால்பினை வனத்துறையினர் ஆய்வுக்காக எடுத்துச் சென்றனர். புதுச்சேரி வம்பாக்கிரபாளையத்தில் பாண்டி மெரினா கடற்கரை உள்ளது. சமீப காலமாக பாண்டி மெரினா மிகவும் புகழ்பெற்ற சுற்றுலா மையமாக திகழ்ந்து வருகிறது. இந்த கடற்கரையில் சுமார் 4 அடி நீளமுள்ள டால்பின் ஒன்று இறந்த நிலையில் கரை ஒதுங்கியது. இதனை அங்கு பணியில் ஈடுபட்ட மீட்புக் குழுவை சேர்ந்த நபர் பார்த்து வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தார். உயிரிழந்த டால்பினை கடற்கரைக்கு வந்த பொதுமக்கள் பார்த்து கவலையடைந்தனர். பின்னர் வனத்துறை ஊழியர்கள், கால்நடை மருத்துவக் கல்லூரி ஊழியர்கள் வந்து டால்பினை உடற்கூறு ஆய்வுக்கு எடுத்துச் சென்றனர். அடுத்து வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 14,835 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,670 ரூபாய். இத்துடன் AMN செய்தி நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.